உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனையல்லால் நும் மிச்ச சொல்லி நும்தோள் குலைக்கப்படும் அன்னமீன் மன்னப்படுமறை வாணனை வன் துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற 108 திவ்ய தேசங்களுக்குள்ளே நம்முடைய பாரத தேசத்திலே மேற்கு திக்கிலே இருக்கக்கூடிய, மேற்கு சமுத்திரக்கரையில் இருக்கக்கூடிய துவாரகை கண்ணன் அவனுடைய ஒரு ராஜ்யம், கண்ணன் உருவாக்கின ராஜ்யம். அந்த துவாரக யாத்திரை பஞ்சத்வாரக யாத்திரை என்று மிக பிரசித்தம். இந்த பஞ்சத்வாரக யாத்திரைக்கு சென்னையிலிருந்து புறப்பட்டு ஒரு 40 அடியவர்கள், 40 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்திருக்கிறோம். இன்றைய தினம் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி. பொதுவாக துவாரக யாத்திரை அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணுவோம், நம்முடைய ஊர்லேருந்து அகமதாபாத் வந்துட்டு அகமதாபாத்லேருந்து துவாரகைக்கு வருவோம். ஒரு சிறிய மாறுதலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ சென்னையிலிருந்து புறப்பட்டு குஜராத்லேயே இருக்கக்கூடிய ராஜ்கோட், அகமதாபாத்லேருந்து குஜராத்துக்கு வரணும், துவாரகைக்கு வரணும்னா அது ஒரு 500 கிலோமீட்டர் ஆகுது. ஆனால் ராஜ்கோட்ல ஃப்ளைட்ல வந்து இறங்கிட்டோம் அப்படின்னா ஒரு 300 கிலோமீட்டர் கொஞ்சம் டிராவலிங் டைம் நமக்கு குறையுன்றதுனால இன்னைக்கு காலையில நவம்பர் 18ஆம் தேதி காலையில 6 மணிக்கு நாம புறப்பட்டு சென்னையிலிருந்து புறப்பட்டு இப்போ ராஜ்கோட் 11 மணி அளவிலே ராஜ்கோட் வந்திருக்கோம். இங்கிருந்து ஒரு 3 மணி காலம் பிரயாணம் கோமதி துவாரகை. இன்னைக்கு பூரா கோமதி துவாரகை, பேட் துவாரகை இதெல்லாம் பார்க்க போகிறோம். நாளைக்கு இங்கிருந்து பிரபாச கட்டம், வேராவல் அங்கெல்லாம் போக போறோம். எல்லா இடத்துலையும் என்னென்ன விஷயங்கள் இருந்தன, நாங்கள் எப்படியெல்லாம் அங்கே என்னென்னலாம் பார்த்தோம், நீங்கள் இங்கே துவாரகைக்கு வந்தால் என்னெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதை அண்ணா டீட்டெயில்டு டிராவலாகவே நான் சொல்லுகிறேன். இந்த யாத்திரையில் என்ன விசேஷம்னா, வித்வான்கள், உபன்யாசம் பண்ணக்கூடியவர்கள், நல்ல விஷயம் தெரிந்தவர்கள் 4 கலந்து கொள்கிறார்கள். முன்னாடியே நீங்கள் யூடியூப்ல பார்த்துருக்கலாம். இந்த யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருப்பது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அக்காரக்கனி ஸ்ரீநிதி சுவாமி, அவருடைய ராமானுஜ பிரியா ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் மூலமாகத்தான் இந்த யாத்திரை ஏற்பாடு ஆகியிருக்கிறது. அவர் இந்த யாத்திரையில உபன்யாசம் பண்ண வந்திருக்கிறார். அவர் தான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணியிருக்கிறார். அவரோடு நம்மோடு கூட மற்றொரு வித்வானாக காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கரம் சம்பத்குமார் ஆச்சாரியர் சுவாமி அவரும் வந்திருக்கிறார். அதுக்கு மேலே காளியூர் ஸ்ரீவல்லபன் சுவாமி கேபி தேவராஜன் சுவாமியினுடைய குமாரர் அவரும் வந்திருக்கிறார். அவரிடத்துல கேட்போம், அவர் அடியேன் முதல் முறை வருகிறேன், அவர் 2வது முறை வருகிறார். அவருக்கு அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், எங்கெங்க என்னென்ன பார்க்கணுன்றது சுவாமி இடத்துல தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன். சுவாமி, துவாரகை யாத்திரை எப்படி, உங்க ஃபீலிங் எப்படி இருக்கு? இப்போ என்ன நம்ம செய்ய வேண்டியது, தவிர வேண்டியவை என்ன? 2வது தரம் வரா மாதிரியே இல்லை, அடியனுக்கு முதல் தரம் வரா மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் பார்க்கிற போது இது இந்த இடம் வந்து நம்ம பாக்குறது முதல்ல அடியன் வந்து அகமதாபாத்ல இருந்து வந்தோம் ஃபர்ஸ்ட் வரும்போது. இப்ப இங்க இருந்து வருது நம்ம ராஜ்கோட்ல இருந்து வரோம். இது ரொம்ப இந்த இடம் பாக்குறதுக்கும் இப்போ இதுவா பாக்குறதுக்கும் இவ்வளவு பேரோட போறதும் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்றோம். பார்ப்போம் எப்படி போறதுன்னு. சுவாமி ஒரு நிமிஷம் இங்க வரும். இவர்தான் சேஷாத்ரி நடத்துறது இந்த யாத்திரைய, எல்லா ஏற்பாடு. சுவாமியினுடைய சேஷாத்ரி சுவாமி அவர் தான் நடத்துறாரு. எல்லா ஏற்பாடெல்லாம் அவர் தான் பண்ணியிருக்கார். என்ன சுவாமி? ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இது வந்து ஒரு புது அனுபவம் தான் எல்லாமே. அதுவும் இந்த புதுசா வந்திருக்கக்கூடிய ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட்ல வந்து இறங்கி, முன்னாடிலாம் அகமதாபாத்ல இறங்கி டிராவல் பண்றதே 8-9 மணி நேரம் டிராவல் பண்ணுவோம், ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம் எல்லாரும். இந்த பக்கத்துல புதுசா வந்த ஏர்போர்ட் ரொம்ப சௌகரியம். இதுல வந்துட்டு நேரா எடுத்த முதல்ல வந்து நாகூர் போய் இல்ல வேற எங்கன்னா போயிட்டு தான் வருவோம் துவாரகைக்கு. இப்ப எடுத்தோடனே நேரா கோமதி துவாரகை சேவிக்க முடியும், இது பேட் துவாரகை சேவிக்க முடியும்ன்றது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. நேரா வந்த உடனே பெருமாள் சேவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. பாப்போம், இன்னும் எல்லாருக்குமே ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கா. போற ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளும் அனுபவிப்போம், எல்லாருக்கும் அதை பத்தி சொல்லலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய. இந்த ராஜ்கோட்ல இருந்து நம்ம இந்த அடுத்த 6 நாளைக்கு நம்முடைய வீடு எதுன்னா இந்த ஸ்லீப்பர் பஸ் தான். 40 பேர் இதுல படிச்சுட்டே போகலாம். அந்த ஸ்லீப்பர் பஸ்ல தான் போறோம். இன்னொரு முக்கியமான சுவாமியை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். வீரராகவன் சுவாமி இங்க வரும். மைக் பேசணுமா? ஸ்ரீரங்கம் வீரராகவன் சுவாமி மிகப்பெரிய தர்ம பிரச்சாரகர். எல்லாருக்கும் அவர் நல்லாவே தெரியும். சுவாமி, ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எத்தனாவது வாட்டி துவாரகா யாத்திரை? இது துவாரகா அடி எனக்கு 2வது வாட்டி. ஜெய் துவாரகாதீஷ், ரணச்சோட் ராய்க்கு ஜெய். எப்படி இருக்கு, என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு சுவாமி, எல்லாரோடையும் வர்றது. அடி எனக்கு 2000 பேரோட போய் தான் பழக்கம். இதுதான் அடி 40 பேரோட முதக்கூடிய யாத்திரை.
அதனால ரொம்ப குட்டியாவும் சுலபமாவும் இருக்கிற மாதிரி இப்ப தெரியறது, போக எப்படிங்கிறது தெரியல. சரி, அப்போ நிறைய பேர் இங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஏற்கனவே வந்தவா எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கா. இருக்கு. அதனால நம்மளுடைய யாத்திரை பத்தி எந்த கவலையும் பட வேண்டாம். இப்போ ஜாலியா என்ஜாய் பண்ணா போறோம், பெருமாளை என்ஜாய் பண்ணா மட்டும் போறோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் மேல மேல என்ன நடக்க போறது, எங்கெல்லாம் போறோன்றத தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ராஜ்கோட் ஏர்போர்ட்ல இப்ப கிளம்பி இருக்கோம். இந்த ஏர்போர்ட் திறந்து 1 வருஷம் தான் ஆச்சுங்கிற மாதிரி சொல்றா, அப்படி எனக்கு தெரியல. ஆனா இங்க இருந்து முதல் தடவை நம்ம இப்போ டைரக்டாவே துவாரகாவுக்கு போறோம். பொதுவா டாக்கோர் துவாரகா போயிட்டு அங்க இருந்து பிரபாச கஷேத்திரம் போய் தான் அடியன் கேள்விப்பட்டிருக்கேன். பட் பெரும்பாலும் தமிழ்நாட்டுல இருந்து ராஜ்கோட்ல ஏர்போர்ட்ல இறங்கி டைரக்டா முதல்ல துவாரகா சேர்ந்து அப்புறம் பஞ்ச துவாரகா கவர் பண்ற முதல் பேட்ச் அடியவங்களா தான் இருப்போம். ஜெய் துவாரகாதீஷ். துவாரகைக்கு வந்து சேர்ந்துருக்கோம். இப்போ துவாரகாதீசன் சேவை ஆயிடுத்து. முன்னாடியே சொன்ன மாதிரி அக்காரக்கனி ஸ்ரீநிதி சுவாமியோட தான் இந்த யாத்திரைக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த துவாரகாதீஷ் தரிசனை பற்றியும் இந்த துவாரகையை பற்றியும் சொல்கிறதுக்கு அவர் தான் சரியான ஒரு வியக்தி. அவர்கிட்டயே கேட்போம். சுவாமி, இந்த துவாரகாதீசனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்ணன் எம்பெருமானுடைய ராஜதானியிலே தற்சமயம் நாம் அனைவரும் இருக்கிறோம். வடமதுரையிலே பிறந்தான், கோகுலம் பிருந்தாவனத்திலே வளர்ந்தான். இந்த துவாரகைக்கு வந்து சேர்ந்து அரசாட்சி புரிந்தான் பகவான். இந்த திவ்ய தேசம் ஆழ்வார்களாலே பாடப்பட்டிருக்கிற திருத்தலம், அதனாலேயே திவ்ய தேசம். இந்த க்ஷேத்திரம் மோட்சபுரிகளுக்குள்ளே ஒன்றாகவும் நம்மவர்களாலே கொண்டாடப்படுகிறது. முக்கியமா தினந்தோறும் நாம சந்தியாவந்தனத்தை அனுட்டிக்கிற வேளையிலே சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலைய அச்சுதா என்று சொல்வதை அனுசந்திப்பதை வழக்கத்திலே கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் என்ன பாக்கியம்னு சொன்னால், அந்த ஸ்லோகத்தை நேரடியாக அவனை பார்த்து விண்ணப்பிக்கும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு வாய்த்திருக்கிறது. ஜிதந்தே ஸ்தோத்திரத்திலும் கூட த்விதீய ஜிதந்தான்னு நினைவு. அதாவது த்விதீய ஜிதந்தே ஸ்தோத்திரத்திலே துவாரகாதீசனை பற்றிய வர்ணனை அங்கும் வந்திருக்கிறது. அருளாள பெருமான் பெருமானார் ஞானசாரத்தில் இந்த க்ஷேத்திரத்தை பாடுறார். இப்படி பல பெருமைகள். அதனால உண்மையாக சொல்ல வேண்டும்னு சொன்னால், கண்ணன் எம்பெருமானுடைய திருத்தலங்கள் நம்முடைய பாரத தேசத்திலே பல உண்டு. ஆனாலும் துவாரகைன்னு சொன்னால் அதற்கு தனி இடம் நிச்சயமாக உண்டு. முக்கியமாக ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாம். இங்கே நடக்கக்கூடிய அந்த பெருமானுடைய ஆச்சரியமான ஆரத்தி, அந்த சந்தர்ப்பத்திலே நாம் இங்கே வந்துட்டோம்னு சொன்னால் நமக்கு என்ன தோன்றும்னு சொன்னால், நாம் அனைவரும் நிச்சயமாக விண்ணுளாரிலும் சீரியர் என்கிற எண்ணம் நமக்கு தோற்றும். அத்தனை கொண்டாட்டத்தோட அந்த உற்சவத்தை பகவான் நடத்தி கொள்ளுகிறான். பக்தர்கள் வெள்ளம் அனைவருமாக சேர்ந்து கைகளை தட்டியபடியே குதூகலிப்பது இருக்கிறதே. ஈட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே. நமக்கு பகவான் கூட பார்க்க வேண்டாம், அந்த கூட்டத்தை பார்த்தாலே போதும். கார்த்தால் 5 மணிக்கு வந்து நின்றோம்னு சொன்னால் மங்களா பெருமானுடைய அந்த சுப்பிரபாத சேவையை சேவிப்பதற்கு காத்திருக்கிற அந்த கூட்டம் இருக்கிறதே, அவர்களுடைய பக்தியும் ஸ்ரத்தையும் கண்ணனிடத்திலே அவர்கள் கொண்டிருக்கிற அந்த பெருங்காதலும் நம்முடைய வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. சுவாமி ரொம்ப அழகாக சாதிச்சேன். இதில் இன்னும் இப்போது வராத வாழ்க்கை இல்லை புதுசாக வர வாழ்க்கை உள்ள நாம் சேவிக்க வேண்டிய சந்நிதிகள் அதெல்லாம் என்ன இருக்குது? அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆர்த்தி சேவை சேவித்தோம். வேறு என்னென்ன சேவைகள் இங்கே ரொம்ப முக்கியமாக சேவிக்க வேண்டிய சேவைகள்? வடதேசங்களிலே கார்த்தால சுப்பிரபாதம் என்று தொடங்கி அதற்கு மேலே எம்பெருமான் பசுமாடுகளை மேய்ப்பதற்கு செல்வதற்காக புறப்படுகிறான்கிறத குறிக்கும் விதமாக கவால்ங்கிற ஒரு தரிசனமும் உண்டு. அதே போல ராஜபோக சேவைன்னு சொல்லுவார்கள், உத்தாபன்னு ஒரு சேவை சொல்லுவார்கள், சயனாரத்தின்னு ஒன்று உண்டு. இப்படி பல வகையாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மொத்தத்தில் விபவ காலத்திலே கண்ணனுக்கு என்னென்ன வைபவங்கள் நடைபெற்றனவோ அவை அனைத்தும் அர்ச்சையிலும் இன்றும் தொடர்வதை நாம் காண்கிறோம். ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு குறை இருக்கும். கண்ணனா பிறந்த போது நாம் அனைவரும் இருந்தோம், இல்லாமல் போகவில்லை.
ஆனா கம்சனுடைய குழுவிலும் துரியோதனன் குழுவிலும் இருந்திருப்போமோ என்னவோ. அதனால அன்றைக்கு அவரை இழந்து விட்டோம். அந்த இழவு தீர, அந்த வருத்தம் தீர, அந்த சமயத்திலே அவன் அனுபவித்தது அனைத்தையும் தற்சமயமும் நமக்கு காட்டி மகிழ்கிறான்னு சொல்ல வேண்டும். துவாரகைக்கு வரவா நிச்சயமாக துவாரகாதீசன் இதுதான் ஒன்னான துவாரகை. ஏன்னா நம்ம பக்கங்கள்ல பஞ்சத்வாரகை, நவத்வாரகை, ஏகாதச துவாரகைன்னுலாம் நிறைய சொல்றா. இங்க இருக்கிறவாளுக்கு அந்த பஞ்சத்வாரகைங்கிற கான்செப்டே தெரியாது. இவாளுக்கு தெரிஞ்சலாம் துவாரகைனா இதுதான் துவாரகை. அதுவும் துவாரிகா என்ன அவர்கள் சொல்லும் போது சொல்றாள் இல்லையோ, அது ஒரு எமோஷன்ங்கிறாளே, அந்த மாதிரி சொல்றா. துவாரகான்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு ஃபீலிங் போலே, அது ஜஸ்ட் சொன்னா போலே, ஒரு வார்த்தையை அட்டர் பண்ணா போலே, ஒரு வேர்டு. பட் அந்த எமோஷன் சொல்றதுங்கன்னா துவாரிகா அப்படின்வா. ஜனங்களே பார்த்தா துவாரிகாதீஷ் கி ஜெய் தான் சொன்னாங்க. துவாரிகாதீஷ் கி ஜெய்னு தான் சொல்லுவார்கள். அது கேட்கறதுக்கு அத்தனை ரம்யமாக இருக்கும். அதனால இந்த க்ஷேத்திரத்துக்கு வருகிறவர்கள் துவாரகைனா இதுதான் துவாரகை. இந்த இடத்துல தேவகிக்கு தினந்தோறும் பகவான் தன்னுடைய அத்தனை சேவைகளையும் காட்டி அருளுகிறார். பெருமாள் சன்னதிக்கு நேர தேவகி சன்னதி தான். பெருமாள் சன்னதிக்கு நேராக அடியனும் ஸ்ரீ உவே சம்பத்குமார் ஆச்சார சுவாமியும் பேசிக் கொண்டிருக்கும் போது அடியன் விண்ணப்பித்தேன் அவரிடத்துல. ஆழ்வார் பாடினார், திருவிலேன் ஒன்னும் பெத்திலேன் எல்லாம் தெய்வநங்கை யசோத பெத்தாளேன்னு பாடினார். ஆனா அது விபவத்துக்கு பொருந்தும். அர்ச்சையில இங்க தேவகியை பார்த்தா யசோதை புலம்புவள். ஏன்னா எல்லா அனுபவத்தையும் தேவகி பிராட்டிக்கு தான் கண்ணன் கொடுத்துட்டு இருக்கார். அப்போ விபவத்துல ஒருத்திக்கு அந்த ஆனந்தத்தையும், அர்ச்சையில இன்னொரு தாய்க்கு அந்த ஆனந்த, பெற்ற தாய்க்கு அந்த ஆனந்தத்தை அர்ச்சையிலே கொடுத்திருக்கிறார்னு சொல்ல வேண்டும். ஏன்னா கண்ணனுக்கு நேர் எதிரில் தேவகி பிராட்டியினுடைய சந்நிதி, அவளை நிச்சயமாக தரிசிக்க வேண்டும். எம்பெருமானுடைய பட்ட மகிழ்ச்சிகளுக்குள்ளே முக்கியமானவர்கள், அவர்கள் சந்நிதியும் உள்ளுக்குள்ள உண்டு, அவர்களையும் தரிசிப்பது வழக்கத்தில் உண்டு. ஆனா பொதுவா இந்த எம்பெருமானை சேவிச்சுட்டோம்னு சொன்னால் அனைவரையும் சேவித்ததாகவே கருத்து. அவர் தான் பிரதானர், அவர் தான் வணங்கணும். காஞ்சி மகாவித்வான் பிரதிவாத பயங்கரம் சுவாமி வதரி யாத்திரை விளக்குன்னு ஒரு புஸ்தகம் பதிப்பித்தார். அந்த நாள் அவர் யாத்திரை பண்ணியிருந்தப்போ இந்த க்ஷேத்திரத்தை பற்றி எழுதும்போது, இந்த க்ஷேத்திரத்திலே நம்முடைய பாக்யவசத்தினாலே உள்ளுக்குள்ளே சென்று பெருமானை தொட்டு சேவிப்பதற்கு அனுமதிக்கிறார்கள்னு எழுதியிருக்கார். அப்போ அந்த நாள் அது வழக்கத்தில் இருந்திருக்கு. அதனால் அடியன் எப்போது இங்கே வந்தாலும் அவரோட சம்பந்தம் பெற்றவர்கள்ங்கிற அந்த ஒரு அபிமானத்தினாலும் அந்த ஒரு ஆனந்தத்தினாலும் அவர் ஒன்று தொட்டு சேவித்திருக்கிறார், அவரோட சம்பந்தம் பெற்றவன். அதனால தேவர் தொட்டு பெருமாளை பார்த்து நாம சொல்றது, நீர் நம்ம தொட்டு அனுகிரகித்ததாக அடியன் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரது வழக்கம் உண்டு அடியனுக்கு. அத்தனை சுலபனான பெருமாள். அதே போல இங்கே பேட் துவாரகே ரொம்ப விசேஷம். பக்கத்தில் ஒரு தீவிலே பகவான் குடிக்கொண்டிருக்கிறான். அது முன்ன பெருமான் ஒரு தோணியாக, வைகுந்தன் என்பது ஒரு தோணியாக இருந்து தன்னிடத்துல வரவழைத்து அத்தனை பேருக்கும் தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார். வேதாந்தம் பெருமானை சேத்துன்னு சொல்றது, ஒரு பாலமாகவும் இருக்கார். காஞ்சிபுரத்திலே வேகா சேத்துன்னு பெருமாளே இருக்கார். அதனால தோணியாக இருந்த எம்பெருமான் இப்ப பாலமாக, ஒரு சேத்துவாக இருந்து தன்னிடத்துல அன்பர்களை வரவழைத்து, ரெண்டுத்துக்குமே பிரமாணம் இருக்கிறபடியினாலே தோணியாகவும் இருக்கிறார். விஷ்ணு போத்தம் வினா நாண்யத்து கிஞ்சிதஸ்தி பராயணம்னு சொல்லுவார்கள். பகவானை விட்டுட்டா வேற இந்த சம்சாரத்தை தாண்டுவதற்கு வேற படகே கிடையாது. அதனால முன்பெல்லாம் படகிலே போய் தரிசிப்பதுன்னு வழக்கம். இப்போ ஒரு சேத்துவாகவே இருந்து பகவான் நம்ம அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு போய் தரிசனம் தந்தருளுகிறான். அந்த ஆச்சரியமான சன்னிவேசமும் இங்கே தான் உண்டு. குசேலர் அங்குதான் சுதாமா பெருமானை பார்த்தார். அவரோடு ஒரு பேட் அங்குதான் நிகழ்ந்ததுன்னு சொல்லுவார்கள். வடமொழியிலே முலாகாத்துன்றா, பேட்டுங்கிறா. இன்னொன்னு சொல்றா, பெருமாளுக்கு பெரிய ராஜாதிராஜனா அவர் இருக்கிறதுனால அவருக்கு கப்ப பணம் கொடுக்குறவா, அவருக்கு விலை உயர்ந்த பரிசுகளை கொடுக்குறவா, அதுக்கெல்லாம் பேட்டுன்னு பேர். அந்த பேட் எடுத்துட்டு அத்தனை பேரும் அங்கதான் அவனை பெருமானை தரிசிப்பார்கள். இன்னொன்னு, அந்த தீவில தான் அந்தப்புறம் இருந்தது. அங்கேருந்து கருடன் மீது ஆரோகணித்து இங்க வருவாராம் பெருமாள். ராஜ பரிபாலனம் பண்றதுக்கு வீட்டுல இருந்து ஆபீஸ் போறா போலே அங்கேருந்து தினந்தோறும் கருடன்ல கருடன்ல போறாருன்னு சொன்னால் இது எத்தனை பெரிய ஆச்சரியம் இது. அடியன் என்ன யோசிப்பேன்னா, ஒருத்தன் சக்கரத்தை கீழே வைக்கவே இல்லை, கருடன்லயே பறந்திருக்கான். ஆனாலும் அவனோடும் எதிரம்பு கோர்ப்பதற்கு அந்நாளிலும் ஆட்கள் இருந்தார்கள்ங்கிறது எத்தனை பெரிய ஆச்சரியம். ஏன்னா கண்டவாத்தால் தனதேன்னு சொல்றா போல உலகெல்லாம் தனதேன்னு நிற்பவனை போலே தான் தான் எல்லாம்ங்கிற போல பகவான் நின்றுட்டு இருக்காருன்னு சொன்னால், ஒரு கருடன் மேல தினப்படி போயிட்டு வருதுன்னா என்ன சாதாரணமான விஷயமா? சக்கராயுதத்தை நினைத்தபடி பிரயோகிக்க வல்ல சாமர்த்தியம் சாதாரண விஷயமா? ஆனா ஒரு ஆறுதல்னா, இப்ப நாஸ்திகர்கள் இருக்காளே, பெருமானை தூஷிக்கிறாளேன்னா வாழ்ந்த காலத்திலையும் ஒன்றும் குறவில்லை. அதனால எப்போதும் அவர்கள் இருப்பதுமே கூட நாம மங்களாசாசனம் பண்றதுக்கு அது ஒரு காரணமாக ஆகிறதுன்னு கொள்ளலாம். அடியன் ரொம்ப அழகான விஷயங்கள், முதல் முறையாக நிறைய விஷயங்கள் கேள்விப்படுகிறேன். இப்போ தேவர் சாதிச்ச மாதிரி காஞ்சி சுவாமி தொட்டு சேவிச்சார்னு நமக்கும் அந்த பாக்கியம் இப்போ பெருமாள் நேரம் தொடரனாலும்
இந்த திருவடி நிலைகள் அங்கே வச்சிருக்கா ஷடாரின்னு சொல்கிறோமே, அது வந்து எல்லாரும் நாம் நம்ம தலையால் தீண்டி, நம்ம ஊரில் அது வைக்கிற பாணி வேறையாக இருக்குது, இங்கே நாமே போய் அந்த தலையால் நாம் தீண்டி கொள்ள வேண்டும். அதனால் நாமும் பெருமாளை தொட்டு சேவிச்சோன்னு நல்லா சொல்லிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு கேள்வி சுவாமி, இங்கே ருக்மிணி தாயார் சன்னதி இங்கே உள்ளே இருக்கா, வெளியில் போய் சேவிக்கணுமா எப்படி? ருக்மிணி தாயார் சன்னதி இங்கே தனியாக வெளியில் இருக்கிறது. இங்கெல்லாம் ருக்ஷ்மிணிங்கிறா. வடதேசத்தவர்களுடைய உச்சரிப்பு விருந்தாவன்னு சொல்ல மாட்டா, வனு ராவண் அப்படின்னுவா. வனுராவன்னா விருந்தாவன் அர்த்தம். அதுபோல் ருக்ஷ்மிணி மந்திர் அப்படிங்கிறா. அது துர்வாசாவனுடைய ஒரு சாபவசாத்து, அவர் கொடுத்த ஒரு சாபத்தினாலே அவளுக்கு தனியாக கோயில் அமைந்திருக்கிறது இவ்விடத்திலே. அந்த ருக்மிணி தாயாருடைய சந்நிதியும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சன்னிவேஷத்திலே, அது நம்ம பேட்வாரக்கை போகிறதுக்கு முன்னே வழியிலேயே சேவித்து கொண்டு போகும்படியாக அந்த இடம் அமைந்திருக்கிறது, அந்த சந்நிதி அமைந்திருக்கிறது. அங்கே ஜல தீர்த்தம், தீர்த்த தானம் எல்லாம் ரொம்ப விசேஷம்னு அங்கே கொண்டாடுகிறார்கள். ஏன்னா ஒரு தீர்த்தத்தின் பொருட்டு தான் சாபமே அவளுக்கு ஏற்பட்டதுன்னு கதை இருக்கிறபடியினாலே கொஞ்சம் கண்ணனை விட்டு பிரிந்திருக்க வேண்டும்ங்கிற ஒரு நிலைமை, நிர்பந்தம் அந்த சாபத்தாலே ஏற்பட்டதாம். எப்படி ராமனுக்கும் சீதைக்கும் பிரிவு ஏற்பட்டதோ அதே போல கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் கூட பிரிவு ஏற்பட்டதுங்கிறது துவாரகையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. அடியன் ரொம்ப சந்தோஷம். முக்கியமான கேள்வி கேட்க மறந்து போயிட்டேன் சுவாமி. இங்கே துவாரகாதீசன்னாலே அலங்காரம் தான் ரொம்ப விசேஷம். இந்த அலங்காரத்தை பற்றி ஒரு 2 வார்த்தை. அதுக்கப்புறம் இந்த கொடி ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா, இந்த மேலே அதை பற்றி 2 வார்த்தை சொல்லணும். பகவான் அலங்கார பிரியன். இந்த பக்கங்களில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னால், அலங்காரம் பண்ணும்போது அதை சேவார்த்திகள் முன்பாகவே செய்வதுங்கிறது ஒரு ஆச்சரியமான கிரமம். நம்ம பக்கங்களில் அலங்காரமெல்லாம் பண்ணிவிட்டு தான் திரையை நீக்கி சேவை பண்ணி வைக்கிறதுன்னு வச்சுருப்போம். இங்கே எல்லாம் முக்கியமாக டாக்கூருக்கு போனோன்னு சொன்னால், அங்கே பெருமானுக்கு கார்த்தாலேருந்து வஸ்திரம் சாத்துறதுலேருந்து அவருக்கு அழகாக அந்த அணிகலன்களை அணிவிப்பதாகட்டும், அவருக்கு வாசன திரவியங்களை பூசுவதாகட்டும், இது அத்தனையுமே நாம் கண் பார்க்க நாம் தரிசிக்கும்படியாகவே செய்வார்கள். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சன்னிவேஷம். அதனால் பகவானுடைய திருவுள்ளம் தான் அலங்கரித்து கொள்வதை பலரும் தரிசித்து மகிழ வேண்டுங்கிற போல ஒரு ஏற்பாடு இந்த பக்கங்களிலே செய்யப்பட்டிருக்கிறது. அது நம்ம பக்கத்தில் அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. வேதாந்த தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் சாதிக்கும் போது சொல்கிறார், தேவபெருமாளே என்னதான் நாங்கள் அனுபவித்தாலும் அவருடைய அந்த அசல் திருமேனிங்கிறது உண்டே, அதை சேவிக்கிற பாக்கியம் பாக்கியசாலிகளுக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்தரங்க கைங்கரியப்பரர்களே அவர் அப்படி சொல்கிறார். இங்கே வந்தோன்னு சொன்னால் சில சந்தர்ப்பங்களில் அழகாக பெருமாள் என்ன கச்சம் உடுத்துண்டு உத்தரியத்தை இடுப்பில் கட்டிண்டு திறந்த திருமார்போட சேவை சாதிக்கிற சன்னிவேசமும் சில சந்தர்ப்பங்களில் உண்டு. கொள்ளமாளா இன்ப வெள்ளம்ங்கிற போல ஒரு அந்த அமிர்தசாகரத்தில் நாம் மூழ்கி இருக்கக்கூடிய தருணம் அதுன்னு சொல்ல வேண்டும். அப்படி சேவை சாதிப்பார். சில சமயங்களில் திருவேங்கடமுடையானுடைய திருக்கோலத்தில் சேவை சாதிப்பார். நல்லா திருவண்காப்போட அதே போல் திருவேங்கடமுடையானுடைய திருவண்காப்போட சேவை சாதிப்பார். சங்க சக்கரம் பெருமான் லாகவமாகட்டும், அது பிடித்து கொண்டிருக்கிற தாங்கி இருக்கிற லாகவமாகட்டும், வஸ்திரமாகட்டும், இதெல்லாமே திருவேங்கடமுடையான போல அலங்கரிப்பர்கள். அக்ஷய திருத்திய சந்தர்ப்பத்தில் வந்தோம்னா அதற்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு சந்தனத்தாலேயே பெருமானை நன்கு அலங்கரித்து ரொம்ப ஆச்சரியமான சாத்துப்படிங்கிறது உண்டு. தீபாவளிக்கு வந்தோம்னா ஒரு விசேஷம், ஜன்மாஷ்டமி கேட்கவே வேண்டாம், இந்த பக்கத்துக்கு இவருக்கு என்றே இருக்கும்படியான உற்சவம். இந்த பிரதேசத்தினுடைய முக்கியமந்திரி முதலமைச்சர் ஜன்மாஷ்டமி அன்னைக்கு வந்து பெருமாளை சேவிப்பதுங்கிறது எப்படி திருமலையில் கருட சேவைக்கு வந்து சேவிக்கிறது வழக்கத்தில் வச்சுட்டு இருக்காளோ அதுபோல் இந்த பக்கங்களிலே உண்டுங்கிறது ஒரு கூடுதல் தகவல். கொடியை பற்றி இந்த பெருமானுக்கு கொடியேற்றுதல், கருடக்கொடி ஒன்றுடையவர் இல்லையா, கருடக்கொடி பெருமானுக்கு உண்டு. அந்த கொடியைத்தான் மேலே இந்த பட்டொளி வீசி பறக்கும் அந்த ஆச்சரியமான கொடியைத்தான் சேவிக்கிறோம். ஒரு நாளைக்கு பன்முறை மாற்றுகிறார்கள் இந்த கொடியை, சுமாராக 4-5 தடவைன்னு நினைக்கிறேன். அதற்காக பல பேர் பிரார்த்தித்து கொண்டிருப்பார்கள். இதில் வேடிக்கை என்னென்னா, பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு ஏற்றலாமான்னா கிடைக்கிறது இல்லை. அது பல ஆண்டுகள் கழித்து தான் உங்களுக்கு அந்த பெயர், உங்களுடைய பெயர் இடம் பெறும். ஆனாலும் பகவானிடத்தில் ரொம்ப அன்பு இருக்குன்னா இன்னும் அழகாக ஏற்பாடு பண்ணியிருக்கா பாருங்க, தற்கால் வச்சுருக்கா. அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு தற்கால்னு சொல்லி சீட்டு குலுக்கி போட்டு அதில் உங்கள் பெயர் வந்துடுத்தோன்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் சார்பாகவும் அந்த கொடிங்கிறது ஏற்றப்படும். பெருமானு கொடியேற்றது விசேஷம், அதை பற்றி ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த பக்கத்து மக்கள் வடதேசத்தவர்கள் அந்த கொடியேற்றுகிற திருவிழாவை அவர்கள் சார்பாக கொடியேற்றப்படுகிறதுன்னு சொன்னால் அதை பெரிய கல்யாணம் கொண்டாடுறா போல செலவழித்து கொண்டாடுவார்கள். இதெல்லாம் வேற எங்கேயும் பார்க்கவே முடியாது. ஊர்ல இருந்து 3 பஸ் 4 பஸ்ஸுக்கு அவர்கள் செலவில் உத்தார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு சுற்றமும் நட்பும்னு போடுறோம் இல்லையா, அப்படி சுற்றமும் நட்பும் புடைசூழ எல்லாரும் வந்துட்டான்னா அவர்கள் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து சாப்பாடு வசதிகளை பண்ணி கொடுத்து நல்ல மோளத்தாளத்தோடு அந்த கொடியை எழுந்தருள பண்ணி கொண்டு வருகிற அழகு இருக்கிறதே, அது வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது.
பெருங்கூட்டமாக வந்து அத்தனை பேரோடும் சேர்ந்து அதை நடத்தி வச்சுட்டு இந்த வாய்ப்பை திரும்ப திரும்ப நீ தரணும் என்று பெருமானிடத்தில் அவர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுக்கிற அழகு இருக்கிறதே, அதை பார்க்கிற போது நமக்கும் ஆசை ஏற்படும். இந்த பாக்கியம் நமக்கும் ஏற்படாதா? ஒரு சில பெருமானுக்கு இந்த கருளக்கூடிய நாமும் சமர்ப்பிக்க மாட்டோமாங்கிற ஆவல் ஏற்படும். உங்களுக்கும் நமக்கும் அது சீக்கிரத்தில் கிடைக்கணுங்கிற பிரார்த்தனை. ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் புதிதாக நிறைய தெரிந்து கொண்டோம். இது இன்னும் நிறைய பேசிகிட்டே போகலாம், ஆனால் இப்போ நமக்கு அவகாசம் குறைவாக இருக்குது. இப்போ மேலே சுவாமி சொன்ன இடங்கள் ருக்மிணி மந்திர், பேட் துவாரகை, அதெல்லாம் நாளைக்கு போய் சேவிக்க போகிறோம். அதுக்கு மேலே இங்கே சுப்பிரபாதத்துக்கும் கார்த்தால வரணும்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ ராத்திரி ஆர்த்தி சேவித்தோம். இன்னும் சம்பத் சுவாமி நம்மோட இருக்கார், அவரிடத்துல சில விஷயங்கள் கேட்போம். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், சுவாமி இங்கே துவாரகாதீசனை சேவித்த விஷயங்களை பற்றி சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். சுவாமி அடியன் இங்கே துவாரகைக்கு வரது இது அநேகமாக 3வது தடவை. இந்த 3 தடவையில் வந்து 2 நாள் தங்கினேன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் தங்கினது இல்லை, 1 நாள் தான் தங்கியிருப்போம். ஆனால் இந்த 2 நாளில் கிட்டத்தட்ட 5 தடவை வந்து இந்த பெருமாளை சேவிச்சிருக்கோம். வரக்கூடிய சமயத்தில் எல்லாம் பார்த்தோமே, ஆனால் அநேகமாக வந்து ஒரு 2000-3000 ஜனங்களுக்கு குறைஞ்சி இருக்கிறதே கிடையாது. இந்த சந்தர்ப்பத்தில் கார்த்தால 5:30 மணிக்கு வரோம், பார்த்தா இந்த பக்கம் 1000 பேர் வந்து இது புருஷால் இருக்கா, அந்த பக்கம் ஸ்திரீகள் ஒரு 1000 பேர் இருக்கா. ஒன்றும் குறவே இல்லாத எப்போ பார்த்தாலும். ஆனால் பெருமாள் எப்படி ஆராதனைக்கு இளியன் அர்ச்சாவதாரத்தில் தான் அவனுடைய சுலபத்தை பார்க்க முடியும் அப்படின்னு வந்து திருவாய்மொழிலாம் தெரிவிச்சிருக்கிற கிரமத்தில் பார்த்தோமே. ஆனால் பெருமாளை போனால் எப்படியும் ஒரு 1/2 மணி 3/4 மணி காலத்தில் இந்த பெருமாளை சேவிச்சுடலாம். ரொம்ப பெரிய கியூவிலலாம் போகிறவங்க திருப்பதியை போலையோ வேறு நம்ம காஞ்சிபுரத்துலையோ இல்லையா வந்து திருவள்ளிக்கணி போன்ற திவ்ய தேசங்களில் கூட சேவிக்கிறதுக்கு அரிதாக இருக்கிற இந்த காலத்தில், இந்த இவ்வளோ கூட்டத்தில். ஆனால் எப்படி இந்த க்ரௌடை மேனேஜ் பண்ணுறான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ கூட்டம் வந்தாலும் பெருமாளை எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 மணி காலம் 3/4 மணி காலத்துக்குள்ளே சேவிச்சு விடலாம். அதுவும் ஒரு 5-10 நிமிஷம், ரொம்ப பிடிச்சி தள்ளுறது கிடையாது. அதனால் ரொம்ப சுலபமாக சேவிக்கக்கூடியவராக இருக்கார். இந்த பெருமாளை சேவை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது அடியன் பிரார்த்திச்சு. நம்ம இருந்த 1 மணி காலத்தில் 2-3 தடவை கூட போய் 2-3 தடவை கூட, ஆமாம் 2-3 தடவை கூட போய் சேவிச்சு அதெல்லாம் அதே அளவு பண்ணுறாங்க, ஒன்றும் அளவு பிரச்சனை இல்லை. வாஸ்தவம் அடியன் நமக்கு என்ன பாக்கியமாக இன்னைக்கு பெரிய அந்த ஆர்த்தி சேவையில் போய் சேவிச்சோம். கண்டிப்பாக அந்த ஆர்த்தி சேவையும் போது வாசிக்கிற வாத்தியம் அது தனி, அந்த வாத்தியத்தினுடைய ஒரு வைப்னு சொல்லுவாள், வைப் தனியாக தான் இருக்குது. அந்த வாத்தியத்திற்கு எல்லாரும் சேர்ந்து கை தட்டுறதும், அதுக்கு வந்து வெளியில் ஆட்டம் பாட்டம் எல்லாம் ரொம்ப நல்லா. 2 நாளில் வந்து அடியங்கள் வந்து போது இந்த ஆர்த்தி சேவை சேவிக்கலை. ஏற்கனவே நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ஸ்ரீநிதி சுவாமி ரொம்ப சின்னவராக இருக்கும்போது பிரம்மச்சாரியாக இருக்கிற காலத்தில் வந்திருக்கோம் இங்கே. அப்போ ஒரு தடவை ஆர்த்தி சேவை சேவிச்சிருக்கோம் எல்லாரும். அப்போது ஃபேமிலி ட்ரிப்பாக தான் வந்து ஒரு 20 பேர் அந்த இது வரும்போது, அப்போ எனக்கு ரொம்ப இந்த ஆர்த்தி சேவை இவ்வளோ மோளத்தாளங்களோட பெருமாள் வந்து இந்த ஆர்த்தி காண்றதே இன்னும் முன்னாடியே விட்டுருந்தேன். இப்போ இருக்கும் அதே மாதிரி கூட்டம் இருந்தது. ஆனால் என்ன பண்ணால் ஏதோ பாக்கியவசாத்து உள்ளே போய் பெருமாள் ரொம்ப பக்கத்தில் இருந்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது. அவரே வந்து அந்த உள்ளுக்குள்ளே ஆர்த்தி பண்ணுற இன்னொருத்தர் இருந்தார், அவர் வந்து பண்டிட்ஜி ஆகியன்னு சொல்லி உள்ளே கூட்டுன்னு போயிட்டார். ரொம்ப பிரமாதமான சேவை. அப்போது அந்த 2 நாளாக கிடைக்கல அந்த சேவை. இன்றைக்கி தான் வந்து நீங்களெல்லாம் குழாங்களாய் அடியருடன் வந்து சொன்ன மாதிரி வந்து இந்த குழாங்கள் அடியார் குழாங்களோட தான் சேவிக்கணும் அந்த பாக்கியம் கொடுத்தானு. ஏன்னா 2 நாளாக கிடைக்காத ஆர்த்தி சேவை இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. ரொம்ப பாக்கியம், ரொம்ப சந்தோஷம் சுவாமி.